ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையை வாசித்து பாருங்க. அங்க ஒரு தம்பதியினுடைய குடும்பத்தை ஒரு தேவதூதர் சந்திக்கிறார். உற்பவ காலத்திலே நான் வரும்பொழுது உனக்கு பிள்ளை இருக்கும், ஒரு குமாரன் இருப்பான்னு வாக்கும் கிடைக்கப்படுது. அந்த வார்த்தை கிடைக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன? குழந்தை பெறுவதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வார்த்தையில உன்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கிற சகல வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் சொல்லும் பொழுது ஒருவேளை சூழ்நிலை சாதகம் இல்லாமையா இருக்கலாம். அங்க ஆபிரகாம் சாராளுடைய தம்பதியாரை பார்த்து கர்த்தர் வாக்கு உரைக்கும் பொழுது, அவர்களை சந்தித்து வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுடைய சூழ்நிலை சாதகமா இல்லை. சாராள் சிரிக்கிறா, எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்றாரு, நீங்க எப்படி ஆகும் என்று கேட்டால் இப்படித்தான் ஆகும்னு கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? எப்படி நடக்குமோ தெரியல, ஆனா கட்டாயமும் நடக்கும் என்பதே தேவனருள் என்ன வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கர்த்தர் அதைத்தான் சொன்னாரு. நீங்க உற்பவத்தின் காலகட்டத்துல உனக்கு ஒரு குமாரன் இருக்கும் என்று வார்த்தை வந்துச்சு, சந்திச்சு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வரும் பொழுது சாத்தியக்கூறுகள் இல்ல. 12ஆம் அதிகாரத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லும் பொழுது சாத்தியக்கூறுகள் இல்ல. ஆனா கர்த்தர் நாட்கள் செல்ல 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 ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததியாரை ஆசீர்வதித்தார். சந்ததியார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் சந்ததியார் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பின் கோத்திரங்களாகிய 12 கோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு கடினமான காரியம் அல்ல. வார்த்தை இருக்குங்க, என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல வார்த்தை இருக்கு, அவர் என்னை சந்தித்தே தீர்வார். இந்த நாள்ல இந்த ஆண்டு நம்மளை என்ன பண்ண போறார்? ஆண்டவரே சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்னை சந்தித்து என்ன பண்ணுவாரா? திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர். எங்க வர பண்ணுவாரு? என்னுடைய சொந்த தேசம். என் சொந்த தேசம் இஸ்ரவேலுடைய சொந்த தேசம் இது எருசலேம். இஸ்ரவேலுடைய சொந்த பட்டணம் இது எருசலேம். இந்த எருசலேம் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவேன் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்றாங்க, எருசலேம்னா என்ன? ஒரு 3 காரியம். முதலாவது, எருசலேம் அமைதியின் உறைவிடம். எருசலேம் என்னது? அமைதியின் உறைவிடம். இவரே பாஷையில அரபிக் மொழியில அது புனித தூயகம். அப்புறம் 3வது, எருசலேம் இஸ்ரவேலருடைய தலைநகரம், நித்திய காலம். நான் நம்புறேங்க, இந்த ஆண்டு கர்த்தர் எங்க கொண்டு வருவார் தெரியுமா? அமைதியின் உறைவிடம் ஆகிய ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எது அமைதியின் உறைவிடம்? நல்ல கவனிங்க. எங்க வேணா போங்க, உங்களுடைய வேலை நிமித்தமா, உங்களுடைய அலைச்சல நிமித்தமா, உங்களுடைய பிரயாசத்து நிமித்தமா எங்க வேணா போங்க. ஆனா அமைதி எங்க கிடைக்கும் தெரியுமா? தேவ சமூகத்துல ஒரு அமைதி கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தின் மனிதர்கள் பாருங்க, எல்லாம் இருக்கும், இருதயத்துல அமைதி இல்லாம எங்க அலைவாங்க? ஆங்காங்கே அலைகிறாங்க. சில புனித ஸ்தலங்களுக்கு போறாங்க, புனித ஸ்தலத்துல போய் அங்கே அமைதி கிடைக்குமா? கொஞ்ச நாள் அமைதி. சில பேர் தியேட்டர் நோக்கி போறாங்க, சில பேர் சில விதமான போதை வஸ்துக்களை நாடி போறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கலாம்? அமைதியா இருக்கலாம். சில பேர் பாருங்க, இன்னைக்கு சென்னையிலாம் நிறைய இருக்கு, நம்முடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு இடங்களை தேடி போறாங்க. கொஞ்ச நேரம் மன அமைதி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு மன அமைதியை தரணும்னா ஏசோன்னு கூப்பிட்டாங்க ஒரு மன அமைதி வரும். எத்தனை பேர் ஆமென் செய்ய முடியும்? பாருங்க, சகைவ் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறார். சாதாரண வட்டி இல்லை, அவர் யாரு? அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய வட்டிக்காரர். அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் வீட்டுக்கு வர்றப்பான்னு சொன்ன உடனே அவன் இருதயத்துல ஒரு அமைதி வந்தது. உடனே சொல்றான், ஐயா நான் எல்லாம் பண்ண ஏராளமா வாங்கிட்டேன், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? திருப்பி கொடுத்து. இதுதான் அமைதி. பணத்தினால் கிடைக்காது, பொருளினால அமைதி கிடைக்காது, என்ற இருக்குங்கிறதுனால அமைதி வராது. எது இருந்தாலும் இல்லாத விட்டாலும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிடும் போது கிடைக்கும் பாருங்க ஒரு அமைதி. அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த ஆண்டு சொல்றாரு, உங்களை மீண்டும் எங்க கொண்டு வருவேன் தெரியுமா? அமைதியின் ஸ்தலத்துக்கு. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் இடையில கொண்டு வந்து சேர்ந்தார். அமர்ந்த தண்ணீர் எனக்கு இந்த ஆண்டு கர்த்தர் தருவாருங்க. தண்ணி எப்படி வந்துச்சுங்க? மழையும் இல்ல, காத்தும் இல்ல. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா தேவன் எனக்கான வாசலை, எனக்கான வாய்க்காலை அவர் இந்த ஆண்டு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நான் சொன்ன புனித தூயகம் சபைக்கு வரணும். எருசலேம்னா என்ன? ஆலயம் இருந்த இடம். பலி அங்கதான் செலுத்தணும், காணிக்கை அங்கதான் போடப்படணும், தசமபாகம் சபையில தான் கொடுக்கப்படணும், சபையில தான் நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற இடம். சாலமோன் எப்படி தெரியுமா சொல்றாரு? சாலமோன் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு உமது செவி திறந்திருக்கு. ஆலயத்துல வந்து நீங்க முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் அழுதா, அண்ணால் அழுதா, அன்றைய ஆலயத்துல வந்து மனம் கசந்து அழுதா, திரும்பி போயிட்டா, சமாதானத்தை கத்தர் கொடுத்து அனுப்பிட்டாரு. அதோடு கூட விடல, அவர் கற்பத்தை கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்த்த நன்மையை கத்தர் கொடுத்தாருங்க. இன்னைக்கு நீங்களும் ஆலயத்துல வந்தா நித்திய யுக யுகமா இங்கதான் ஆறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா.